கொஞ்சம் லைட்டா ஒதுக்கி வச்ச மாரியே ஓரமா நின்னுட்டு இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர் குடும்பம். அதே மாரி அவங்கள வந்து அண்ட விடக்கூடாதுங்கிறதுக்காகவே வேணும்னே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேல் பிரதர்ஸும். பண்ணி எல்லாம் கடுப்பாக உடனே வந்து டக்குன்னு அரசி வெளில வந்துடுறாங்க. அங்க என்ன ஓரமா தான் நிக்க வச்சிருக்காங்கன்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. உடனே குழலியும் ஃபோட்டோக்கு வந்து போஸ் குடுக்க, குமாரும் வந்துடுறாரு. டக்குன்னு வந்து அவர் வேற கை தலைய காமிச்சு இந்த ஃபோட்டோக்கு நானும் நிக்கிறேன் அப்டின்னோனே கடுப்பாயிட்டாங்க. இப்ப வந்து குழலி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டான்னு சொல்லிட்டு இருக்க, குழலி இப்படி போன அப்புறமா திருப்பி குமார் அரசிகிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு கேட்கும்பொழுது, கியூட்டா ஒரு விஷயத்த பண்ணாரு சரவணன். டக்குன்னு நடுவுல வந்து நின்னுட்டு, "ஏன் நம்ம 3 பேர் சேர்ந்து எடுத்துக்கலாமே" அப்படின்ட்டு வந்து, "போடா போடா அந்த பக்கம்" அப்படின்னு வந்து அடிச்சு துரத்தி விட்டாரு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அங்க வந்து இவங்க போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே, டக்குன்னு இப்ப அப்பத்தாவே வந்து சத்தமா கூப்பிட்டுறாங்க. "என் பொண்ணு தானே நீ. நீ ஏன் தனியா நிக்கிற? எனக்காக தானே வந்த. வா இங்க" அப்படின்னா, சும்மா கண்டவங்கலாம் இதுக்கு நம்ம கூப்பிட்டா இங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்னா, "நான் கூப்பிட்டேன்டா. கூப்பிடாமலாம் அவங்க ஒண்ணும் வரல" அப்படின்னு நிக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து வளையல போட்டு விட்றாங்க. அப்புறமேலாம் ஒருத்தவங்க வந்து பேச ஆரம்பிக்க, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலயும் வந்து இப்ப இல்ல எங்க ஃபோட்டோகிராஃபர் எடுக்க மாட்டாருன்னு சக்திவேல் பேச, நான் வேணா பணத்த குடுத்துர்றேங்கிறாங்க அப்பத்தா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நான் ஃபோட்டோகிராஃபர் வச்சிருக்கேன்னு கதிர் கூப்பிடுறாரு. அழகா வந்து லைட்டு கிட்டலாம் வச்சுட்டு சூப்பரா 2 ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க, மொத்தமா அத்தன பேரும் மாத்தி ஃபோட்டோக்கு போஸ் எல்லாம் குடுக்குறாங்க. இதுக்கு நடுவுல ராஜி என்ன பண்றாங்க, அப்படியே பழக்க தோஷத்த தான் அம்மா பக்கத்துல போய் அந்த சைடு குடும்பத்துல போய் நின்ன உடனே போய் பாட்டிட்ட போய் ஒழுங்கா அப்பத்தாட்ட போய் நீ வந்து ஒரு ஆசீர்வாதத்த வாங்கிக்கோன்னு அவங்களையும் அனுப்புறாங்க. உடனே "நீ நான் கூப்பிட்டா வரலல்ல" அப்படின்னு வடிவு பேச, "ஏம்மா நீ அப்பா விட்டு போனியா? அந்த மாரி தான் என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குற என்னோட புருஷன், கதிர விட்டு நான் ஏன் வரப்போறேன்ட்டாங்க." ராஜி கட்டி பிடிக்கும்போது தான் ஒழுங்கா உன்ன பார்த்துக்கிறானான்னு கேட்டா, தாங்கு தாங்குன்னு தாங்குறான் அப்படிங்கிற விஷயத்தையும் ராஜி வந்து அப்பத்தாட்டையும் சொல்லிடுறாங்க. ஒரே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கும்பொழுது, இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு வந்து இந்த ஒரு சர்ப்ரைஸ் எடுத்து வராரு கதிர். ஸோ அந்த தாத்தாவையும், பாட்டியும் அதாவது அப்பத்தாவையும், ஐயாவையும் சேர்த்து வச்சு எடுத்த அந்த ஃபோட்டோவ எடுத்து காமிக்க, அவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுறாங்க. இதெல்லாம் பெரிய ட்ராமாவா இருக்குன்னு சக்திவேல் கடுப்பாக, அவங்க வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இத பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு நெகிழ்ந்து போயிடுறாங்க. ஸோ கதிர் இந்த அளவுக்கு யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணத பார்த்து எல்லாருமே அப்படியே வந்து சந்தோஷப்படுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்ததா வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அரசி குமார் கல்யாணம் இங்க நடக்குமான்னு பார்த்தா அது இப்போதைக்கு நடக்கல போல. அத பத்தி உங்க கருத்தையும் சொல்லிடுங்க. தேங்க் யூ.